இறைவனுக்கு நன்றி. கொண்டே ஜெயிப்பேன் என்று சொல்லாமலே 2 முறை மருத்துவமனையில் இருந்து கொண்டே ஜெயித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பது நாடறிந்த உண்மை. எம்.ஆர். ராதா அவர்களால் அவர் குண்டடிப்பட்டு மறுஜன்மம் எடுத்து திரும்பிய எம்ஜிஆர் பூரண குணமாகி உடல் நலம் தேறி வந்து கேமரா முன் நின்ற படம்தான் காவல்காரன். எம்ஜிஆர் சுடப்படுவதற்கு முன்பு 1966ஆம் ஆண்டிலேயே ஆரம்பிக்கப்பட்ட காவல்காரன் சுமார் 10,000 அடி வரை எடுக்கப்பட்டிருந்தது. மேலும் 5,000 அடிகள் எடுத்தால் படம் முடிந்துவிடும் என்கின்ற சூழ்நிலையில் சின்ன சின்ன காரணங்களுக்காக தள்ளி போடப்பட்டது. பிறகு துரதிர்ஷ்டவசமாக எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு படம் முடங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த வள்ளல் நல்லவர் மறுபிறவி எடுத்து மறுபடியும் நடிக்க வந்தார். எம்ஜிஆரின் எடைதான் குறைந்ததே தவிர அவரது வசீகரமான முகத்தில் சிறு வாட்டம் கூட இல்லை. மேலும் முன்னைவிட அவருடைய முகம் அழகாக இருந்தது. 10 வயது குறைந்து இளமை துள்ளலுடன் காணப்பட்டார் எம்ஜிஆர். பொங்கும் இளமை வாங்கி வந்து சந்தோஷம் பொங்க வைத்த எம்ஜிஆர் தெளிவாக பேச முடியாமல் திணறியது வேதனையாயிருந்தது. அறுவை சிகிச்சையில் துப்பாக்கி குண்டு அகற்றப்பட்டாலும் ஒரு சிறு சிதறல் தொண்டைக்குள் வழுக்கிக் கொண்டே போய் உள்ளேயே தங்கிவிட்டதால் தான் எம்ஜிஆரின் குரல் சரியாக பேச முடியாமல் போனது. அது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் மாஸ் ஹீரோ தெளிவாக பேச முடியாமல் போனால் குளறுவது போல பேசினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? மழலை குரலில் பேசினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இந்த சூப்பர் ஸ்டார் சிம்மாசனம் நிலைக்குமா? இது பட வசூலை பாதிக்குமா? அதற்கான ஆபத்து இருக்குமா என்று காவல்காரன் படத்தின் தயாரிப்பாளரான ஆர்.எம். வீரப்பன் மிகவும் கவலைப்பட்டார். குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து படப்பிடிப்பில் கலந்து கொண்ட அன்று முதலில் ஒளிபரப்பான காட்சியாக்கப்பட்ட பாடல் நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. ஆம், புரட்சித் தலைவருக்கு 100 வயது என்று வாழ்த்துவது போல அந்த பாடல் அமைந்தது. திலகம் எம்ஜிஆர் முன்பு போல கணீர் குரல் எடுத்து பேச முடியாமல் போனதால் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி பிரத்யேக முறையில் வசன பயிற்சி தரப்பட்டது. காவல்காரன் படத்தில் இடம் பிடித்த உணர்ச்சிகரமாக பேச வேண்டிய வசனங்கள் எல்லாம் தெய்வாதீனமாக அதற்கு முன்பே எடுக்கப்பட்டு இருந்தது. ஆகவே சிரமம் இல்லாத வசனங்கள் மட்டுமே பாக்கி இருந்ததால் அதற்கு தீவிர பயிற்சி கொடுத்த போது எம்ஜிஆரிடம் நல்ல முன்னேற்றம் தெரிந்தது. காவல்காரன் படத்தில் முன்பு எடுக்கப்பட்ட பகுதியில் எம்ஜிஆரின் கணீர் குரலும் சுடப்பட்ட பிறகு எடுத்த பகுதியில் குளறுபடிய, அதாவது குழைவது போல மழலை குரல் பதிவாகி இருக்கும். இந்த குரல் மக்களின் விமர்சனத்துக்கு இடம் தருமோ என்கின்ற பயத்துடனே படத்தை ரிலீஸ் செய்தார் ஆர்.எம். வீரப்பன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்காமல் குழந்தையின் மழலை மொழியை ரசிக்கும் தாயைப் போல தாய் உள்ளத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள் ரசிகர்கள். பொன்மனச் செம்மல் பேச முடியாமல் இப்படி கஷ்டப்படுகிறாரே என்று விசனப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். அவர் பழையபடி நன்றாக பேச வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்களே தவிர அவருடைய குரலை அவர்கள் இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தார்கள், எம்ஜிஆரையும் எம்ஜிஆரின் குரலையும். அடிப்பட்டு மரணத்தின் வாசலுக்கே சென்று மீண்டும் திரும்பி வந்த எம்ஜிஆரின் திருமுகத்தை கண்குளிர பார்க்கவும் அவரின் மழலை பேச்சு போன்ற வசன உச்சரிப்பை காது குளிர கேட்கவும் தியேட்டர்களில் மக்கள் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. காவல்காரன் மக்கள் மத்தியில் மாபெரும் வெற்றியை பெற்றது. வெள்ளி விழாவை நோக்கி வெற்றிகரமாக ஓடியது. திரைப்படம் எம்ஜிஆரின் கலை பயணத்தில் ஒரு புதிய சாதனையை, புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்து வைத்தது. அவருக்கு முன்பு விட இன்னும் அதிக அளவுக்கு புத்துணர்வு தந்த படமாக காவல்காரன் அமைந்தது. காவல்காரன் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம். கடமையை உயிராக மதிக்கும் கதாநாயகன் காதலுக்காக பிறந்த வீட்டையும் பெரும் செல்வத்தையும் உதறி தள்ளிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறும் கதாநாயகி, மகளை அவமானத்தின் எல்லையில் நிறுத்தி பார்க்கும் இரும்பு இதயம் கொண்ட தந்தை,
இவர்கள் நடுவில் நடக்கும் உணர்ச்சிகரமான போராட்டமும் இதற்கு குறுக்கே வரும் ஒரு மர்ம கொலையும் அழகாக அலசப்படுகிறது. கடுகு போலவே மிகச் சிறிய இந்த கதையை சம்பவங்களால், திரைக்கதையால் மிக அழகாக, நேர்த்தியாக காவல்காரன் திரைப்படமாக உருவாக்கியிருந்தனர். காதல், பாசம், வீரம், சோகம், பரிவு, சென்டிமெண்ட்ஸ், ஆக்ஷன் என எல்லா கோணத்திலும் தன் திறமையின் எல்லையை காட்டி ரசிகர்களை கட்டி போட்டிருந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர். காரன் படத்தில் முதலில் நடிக்க வேண்டியவர் சரோஜாதேவிதான். இந்த படத்தின் பூஜையில் கூட அவர்தான் கலந்து கொண்டார். ஆனால் தயாரிப்பாளர் ஆர்.எம். வீரப்பன் சரோஜாதேவி வேண்டாம், ஜெயலலிதா நடிக்கட்டும் என்று சொல்லிவிட்டார். அது கொஞ்சம் முரணாக இருந்தாலும் அதற்கு பிறகு எம்ஜிஆரும் ஓகே என்று சொல்லிவிட்டார். அப்படிதான் இந்த படத்தில் ஜெயலலிதா வந்தார். எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு மறுபிறவி எடுத்து வந்ததை நினைவுபடுத்தும் விதமாக நினைத்தேன் வந்தாய் 100 வயது என்ற சூழ்நிலைக்கு தகுந்தபடி பாடலை வாலி எழுதியிருந்தார். படத்திற்கு அது பலம் சேர்த்தது. மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாலே, அடங்கொப்புரான சத்தியமானான் காவல்காரன் போன்ற பாடல்கள் எம்எஸ்வி இசையில் படத்திற்கு பலம் சேர்த்தது. எம்ஜிஆரை வைத்து 17 படங்களை இயக்கிய எம்ஜிஆரின் ஆஸ்தான இயக்குனர் பா. நீலகண்டன் படத்தை தொய்வில்லாமல் மிக சிறப்பாக இயக்கியிருந்தார். வெள்ளி விழா கண்ட காவல்காரனுக்கு தமிழக அரசின் சிறந்த விருதும் கிடைத்தது. திலகம் எம்ஜிஆரின் குரல் பிசிறு தட்டி சன்னமாக ஒலித்ததை ரசிகர்கள் திறந்த மனத்துடன் ஏற்றுக்கொண்டதால் அவரின் ஒரிஜினல் குரல், பழைய குரல் மறந்து போய் இந்த பிசிறு தட்டிய மழலை குரல் இன்று வரை எம்ஜிஆரின் அடையாளமாக பிரபலமாகி இருந்தது. எம்ஜிஆரின் இந்த வசீகர குரல் மக்களை மயங்க வைக்கும் குரலாக முன்னை காட்டிலும் பல மடங்கு ஆர்வத்துடன் மக்கள் எம்ஜிஆரின் இந்த குரலை கேட்டு மகிழ்ந்தனர், கொண்டாடினர் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.